ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா உங்க எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? லேட் 90s பிகினிங் ஆஃப் 2000 அதுலலாம் வந்து அந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். வெரி ப்ராமினென்ட். இன்ஃபேக்ட் டோலிவுட், கோலிவுட், சாண்டல்வுட், பாலிவுட் இது எல்லாத்துலேயுமே டாப் 1 or 2 ஸ்லாட்ஸில் எப்பயுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக பல வருஷமாக அவங்களுக்குன்னு ஒரு இடத்த, இன்ஃபேக்ட் கிளாமர் அந்த மாதிரி எந்த ரோல்ஸுமே எடுக்காம அவங்களோட அந்த குட்டியான ஒரு கேரக்டர்ஸ் பண்ணி ஹைலி எக்ஸ்பிரசிவ், ஹைலி டேலண்ட் அண்ட் வைப்ரண்ட் ஆக்டிங், ஸ்ட்ராங் இன் எமோஷனல் ஆக்டிங், மல்டி ஜானர்லாம் வந்து ஒரு ஓவராலாக ஒரு ஹை பர்ஃபார்மிங் ஆக்ட்ரஸ், ட்ரூ ஆக்ட்ரஸ், ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருந்த ஒரு ஹீரோயின் ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா. நீங்கள் நம்ம சேனல் அட்வர்டைஸ் பண்ணணும்னா கீழே தெரிகிற டிஸ்பிளேல அதில் இருக்க நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப். அந்த ஆக்டிங் கேலிபர்னாலே அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்டார் பேஸ் ஃபேனே வந்து இருந்தாங்க. அவங்களோட அந்த க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ அவங்க வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சடன் ரூட் ஷாக் அப்படி நியூஸ் வந்தது. இந்த மாதிரி ஷீ பாஸ்ட் அவே இன் அ ட்ராஜிக் ஹெலிகாப்டர் கிளாஷ். பட் கர்நாடகாவிலிருந்து ஆந்திராவுக்கு கிளம்புன அந்த ஹெலிகாப்டர், இன்ஃபேக்ட் இட் இஸ் நாட் ஹெலிகாப்டர், இட் இஸ் செஸ்னா 180ன்ற ஒரு ஃப்ளைட். அது மினி ஃப்ளைட், 6 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மினி ஃப்ளைட் அது. ஸோ அதில் ட்ராவல் பண்ணிட்டு அவங்க கிளம்பி, இன்ஃபேக்ட் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ராலி. ஷீ ஸ்டார்டட் அந்த டைமில் அவங்க பிஜேபிக்கு வந்து ஷீ பீன் கேன்வசிங் அண்ட் பொலிட்டிக்கல் ராலிக்காக அது அவங்க வந்து ஒரு மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கிளம்பியிருந்தாங்க கர்நாடகாலேருந்து. ஸோ தே செட் தட் டியூ டு டெக்னிக்கல் எரர் இன் த ஃப்ளைட், engine some issue, the flight is போய் தரையில் டேக் ஆஃப் ஆகி immediately it grounded, smashed into the ground ரன்வேல. அண்ட் ரன்வே ஆர் somewhat நியர்பை, அங்கிருந்த ஒரு ரன்வேக்கு நியர்பைல இருந்த ஒரு இடத்துல வந்து it got clashed and it got bursted. Flight got bursted into flames. அதில் இருந்து 6 பேர் தான் அதில் ட்ராவல் பண்ண முடியும். 6 பேருமே அதில் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நியூஸ் வந்துச்சு. So this is the news we got in 2004. Almost it is 22-23 years. Friends, உங்களுக்கும் இது மாதிரி trendy, funky, sizzling, mesmerizing designs you want it in your t-shirts, men, women, kids, your sweatshirts or in your hoodies or in your caps. And for the complete itinerary, please visit our website www.exploreoasis.in or do Insta us or do ping us in the given number below so that we can customize all these things for you. Happy shopping. Take care. Now, since we got the news, but now a person by name Chitti Mallu, who claimed to be the very, very strong fan of Saundarya, is claiming that the superstar of Andhra, Mohan Babu, has murdered, abdinu sollalam, is the person behind the death of actor Saundarya. இருந்திருக்காரு for a land dispute, ஒரு நில தகராறுல வந்து அவர் தான் இந்த விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி மல்லுன்ற ஒரு பர்சன் ஆல்மோஸ்ட் ஃபார் 495 days காந்தி வழியில இஸ் ஒரு தர்ணா மாதிரி வந்து வெறும் இலை, வாட்டர் இதை மட்டுமே கன்சியூம் பண்ணிட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தர்ணா வந்து நடத்திட்டு இருக்காரு. He has given a police complaint also that actor Mohan Babu is the person behind actor Saundarya's death and it is not a natural death அப்படின்னு சொல்லி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு. போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்காங்க. ஸோ நவ் த திங் இஸ் தட் why after 22 years this Saundarya's death has come into the limelight. ஸோ இவர் வந்து இன்ஃபேக்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டி மல்லுன்றவர் வந்து சௌந்தர்யா அவங்க வந்து நான் பயங்கரமான ஸ்ட்ராங் ஃபேன். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து அவங்க சௌந்தர்யா அவங்கள வந்து மீட் பண்ணும்போது அவங்க பிரதரும் தம்பியும் கூட இருந்தார். அப்போ தான் அவங்க கர்நாடகாவிலேருந்து அந்த பிஜேபி பொலிட்டிக்கல் ராலிக்காக கிளம்பி
ஆந்திரா போகிறதா இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் அவங்க கூட இருந்துட்டு இருக்கும் போது தான் வந்து ஆக்ட்ரஸ் சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. ஸோ அந்த ஃபோன் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் மோகன் பாபு தான் அந்த காலை பேசியிருந்தார். அவர் வந்து ஆக்டர் சௌந்தர்யாட்ட வந்து ஒரு 6 acres ஆஃப் லேண்ட் சௌந்தர்யாவுக்கு வந்து இருக்கு. ஸோ இட் இஸ் இன் அ பிளேஸ் கால்டு ஜலப்பள்ளி. ஸோ அந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு இருக்கிற 6 acres ஆஃப் லேண்டை வந்து மோகன் பாபு வந்து அவர் கேட்டிருக்காரு. சௌந்தர்யா வந்து அதை தரமாட்டேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடியே பல தடவை கேட்டிருப்பார் போல இருக்கு. பட் ஆக்டர் சௌந்தர்யா இஸ் வெரி கிளியர் தட் ஷீ வில் நாட் தட் லேண்ட் டு மோகன் பாபு. ஸோ மோகன் பாபு அந்த டைம்ல வந்து இது வந்து இன்ஃபேக்ட் திஸ் கான்வர்சேஷன் மோகன் பாபு பண்ண உடனே சௌந்தர்யாவோட பிரதர் வந்து கேட்டிருக்காரு, யாரு சிஸ்டர் கால் பண்ணது என்னன்னு. தட் டைம் ஷி வாஸ் டெல்லிங். அதனால தான் வந்து சிட்டி மல்லுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. So he was overhearing this conversation because he was with them at that point of time as a fan of Soundarya. So மோகன் பாபு வந்து என்ன வந்து இந்த மாதிரி பல நாள் இந்த லேண்ட் கேட்டுட்டு இருப்பார் போட்டிருக்கு. ஸோ Soundarya refused to give it. He was very very furious and said that, ஓ நான் இத்தனை நாள் கேட்டு இந்த லேண்ட் நீ எனக்கு கொடுக்க மாட்டியா? இந்த லேண்ட் வந்து எப்படி உங்ககிட்ட இருக்குன்னு நான் பார்த்துடுறேன். இந்த லேண்ட் எப்படி உங்ககிட்ட இருந்து எடுக்கணுன்றது எனக்கு தெரியும். I will see to that how you are holding this land forever அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்றது சிட்டிமல்லுவோட ஸ்டேட்மெண்ட்ல கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காரு. So that time he says that Soundarya was disturbed while she was explaining this to her brother who asked what has happened and who is on the phone. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மோகன் பாபு நமக்கே தெரியும் அந்த டைம்ல வந்து அவருமே அந்த டைம்ல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பலம் உள்ள ஒரு பர்சன் அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ ஹேவிங் இஸ் ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்ட் இன் பொலிட்டிக்கல் கெரியர். ஸோ சௌந்தர்யா on one side was becoming a very very big she's already been a very big superstar. She reached her stardom to the core, or pan India figure, and she was also supporting BJP in the rallies and politically அவங்க பெரிய ஆளா வந்துட்டு இருக்க அந்த டைம். இன்ஃபேக்ட் அப்பதான் அவங்களுக்கு வந்து மேரேஜும் ஆகி ஒரு ஷார்ட் டைம் தான் ஆயிருந்துச்சு, 1 year என்னமோ. பட் அண்ட் இட்ஸ் வெரி ஹைலி அன்ஃபார்ச்சுனேட் டு நோ தட் ஷி வாஸ் 2 months pregnant while she passed away in the tragic accident. So this makes it more the ambiguity, like what has happened to her, because ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா கண்டிப்பா it has to come to justice. So let me walk you through what Chitti Mallu has in fact told the police on the complaint. So இந்த 6 acres of land எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜலப்பள்ளி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஊர்ல இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஜலப்பள்ளி பக்கத்துல தான் வந்து இந்த சிட்டிமல்லு அப்படின்னு சொல்லி இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இல்லைங்களா, அவரோட ஊருமே இந்த ஜலப்பள்ளின்ற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ இப்போ இன்ஃபேக்ட் மோகன் பாபு இந்த ஃபோன் கால் பேசி சௌந்தர்யா அவங்க பிரதர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண உடனேவே வந்து அவங்க கொஞ்சம் பதட்டமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிட்டிமல்லு who's been part of that scene, who claimed the witness and the complaint, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ சௌந்தர்யாட்ட வந்து இந்த மாதிரி இந்த இடத்த நான் எப்படி உங்கள்கிட்ட வந்து எப்படி வாங்கணுன்றது எனக்கு தெரியும், நான் எப்படி உன்னை பழி வாங்குறேன்றதை மட்டும் நீ பாருன்ற மாதிரி மோகன் பாபு ஹாஸ் கிவன் அ ஸ்டேட்மெண்ட் டு சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி சிட்டிமல்லு சொல்லியிருக்காரு. ஸோ மோகன் பாபு அவருமே பொலிட்டிக்கலி as we discussed is a very big name in the political parties and he is having a strong political career. ஸோ ரெண்டு பேருமே பொலிட்டிக்கல்ல ஒரு பெரிய லெவல் ஸ்டார்டம், ஒரு பொலிட்டிக்கல் ஃபேம் அண்ட் பொலிட்டிக்கல் கெரியரை வந்து சௌந்தர்யாவும் சரி மோகன் பாபுமே அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே, மேபி சௌந்தர்யா இஸ் மச் யங்கர் டு மோகன் பாபு in terms of age is concerned, but still their popularity and penetration in the beyond the cine industry in the political world was very very high. So ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பாப்புலாரிட்டி இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த டைம்ல. ஸோ we need to identify what is the actual motive or the political motive, if at all anything is there behind this, because if you were to see like மோகன் பாபு அவர் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து சிட்டிமல்லுமே சொல்றாரு, ஈவன் ஐ வாஸ் வாண்டரிங் தட் மோகன் பாபு மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி எப்படி பேசுவார், எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு நான் ஐ ஜஸ்ட் கேம் அவுட் ஃப்ரம் தேர். அண்ட் கொஞ்ச நாள்ல நான் இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஹஸ் met with an accident and she passed away, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ மோகன் பாபு அவரை பத்தி நம்ம ஜென்ரலா if you were to see about him or his track, Mohan Babu has hit a
மீடியா பர்சன், ஒரு பத்திரிகையாளர் வந்து அவளோட லேண்டுக்குள்ள வந்தது, பார்ச் பண்ணி வந்ததுக்காக பெர்மிஷன் இல்லாம பயங்கரமா அடிச்சிட்டாருன்னு சொல்லி நமக்கு ஒரு நியூஸ் வந்தது. அவருக்கும் அவர் பையனுக்குமே பயங்கரமான சொத்து பிரச்சனைகள், அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் சன்ஸ்க்கும் அவருக்குமே வந்து பயங்கரமான சொத்து பிரச்சனைகள், இஷ்யூஸ் வந்து பயங்கரமா சண்டைகள் போயிட்டு இருக்குன்றதும் நம்ம நியூஸ்ல வந்து அடிக்கடி பார்க்குறோம். அண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிபிட்டட் த ஷார்ட் டெம்பர்னஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ எப்பயுமே கொஞ்சம் டிபேட்டபிளாகவே தான் வந்து மோகன் பாபுவோட பர்சனல் what to say, his pattern of character or other things are also have revealed that he is not that of a silent or a composed person, very emotional அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த சௌந்தர்யா டெத் இன்சிடென்ட்டை பற்றி அவரோட ஹஸ்பண்ட்டை வந்து, இன்ஃபேக்ட் சௌந்தர்யா as a person who came into acting quite at an young age after completing her college, graduation, other things, and அந்த அவங்க பீக்ல இருக்கும்போது கூட அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களே அவங்க வந்து மேரேஜ் பண்ணாம she married a person outside the industry. அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க தெரிஞ்சு அவங்க லைக் பண்ண ஒரு பர்சன் ரகு, who is her husband. அவங்கள தான் வந்து அவங்க வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே தெரிஞ்சிருக்கு அவரை. ஸோ அவரை தான் வந்து அவங்க மேரேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை வந்து போயிட்டு என்னங்க இந்த மாதிரி மோகன் பாபு தான் வந்து உங்களோட ஒய்ஃப் அசாசினேஷனுக்கு காரணம், சிட்டி மல்லுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா இதெல்லாம் வந்து பியூர்லி ரூமர்ஸ், நம்பாதீங்க. மோகன் பாபு இஸ் அ வெரி குட் ஃபேன் ஆஃப், வெரி குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். ஸோ கண்டிப்பாக அவர் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். இதெல்லாம் வந்து ரூமர்ஸ், நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை வந்து டோட்டலாக வந்து டிபேட்டே பண்ணலை. he just eluded this topic. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம நிறைய இதுக்கு முன்னாடியுமே லாட் ஆஃப் ஃபேமஸ் பொலிட்டிக்கலி அண்ட் சினி செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், நம்ம அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் டெத்ஸில் நிறைய இந்த மாதிரி த டாப் மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் வந்து லைஃப்பில் வந்து பாசிட்டிவாக ஆயிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இன்னுமே மிஸ்ட்ரீஸாக தான் இருக்குது. அது மாதிரி சௌந்தர்யாவோடது இஃப் அட் ஆல் அவங்களோட பொலிட்டிக்கல், ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரேலிக்காக தான் அவங்க வந்து கர்நாடகாலேருந்து கிளம்பி ஆந்திரா போகிறதா இருந்துச்சு. ஸோ இஃப் இட் இஸ் எனிதிங், இஃப் இட் இஸ் பீன் அ பொலிட்டிக்கல் மோட்டிவ் ஆர் எனிதிங்னா, எஸ், already the case has been taken by the police and justice has to be given to Saundarya, because 6 பேர் including the flight captain ஆரம்பிச்சு சௌந்தர்யா பிரதர்லேருந்து கூட இருந்த மிச்ச 3 பேருமே, ஸோ டோட்டலி 6 people has passed away. No witnesses are there for this incident. ஏன்னா எல்லாருமே வந்து தீக்கிரை ஆயிட்டாங்க. ஸோ இதை வந்து now only the police have taken the case after 22 years in a different angle due to this complaint by Chitti Mallu. ஸோ இதுக்கப்புறம் வந்து if there is any conspiracy or any ambiguity or anything hidden between the lines or like இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா, we are very confident that police will bring that to justice and she need to get the justice. இல்லை இது மற்றவங்க சொல்கிற மாதிரி, இவர் சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி இது ஜஸ்ட் ஒரு ரூமராக இருந்துச்சு டு டேம்பர் தி குட் நேம் அண்ட் குட் வில் ஆஃப் மிஸ்டர் மோகன் பாபு. அவரும் சூப்பர் ஸ்டார், அவருக்குமே நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவதுன்னா இட் குட் பி இக்னோர்ட் ஜஸ்ட் லைக் தட். But so it is all in the early phase of the investigation. But ஒரு 22 years கழிச்சு சிட்டி மல்லு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது தான் ரொம்ப ஐப்ரோ ரைசிங்காக இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, why you not given a complaint? அவர் வந்து இல்லை, இப்போ இந்த 495 days நான் இந்த உண்ணாவிரதம் மாதிரி இருக்கிறதுக்கே வந்து மோகன் பாபு ஒரு சைடில் எனக்கு ஏகப்பட்ட த்ரெட்டன்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள், இது வந்து நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணி இந்த போராட்டத்தை நிறுத்த சொல்லி எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் அவுட் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி எல்லாருமே வந்து இவர் சிட்டி மல்லு கேட்கறது, நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபேன் ஆஃப் சௌந்தர்யான்றீங்க, உங்களால் அவங்க கூட எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது அவங்ககிட்டனா. அந்த மாதிரி எந்த ஃபோட்டோவும் சிட்டி மல்லுவும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்னாப் கூட கிடையாது. இவர் அவ்வளோ பெரிய ஃபேன், நான் வந்து சௌந்தர்யா அவங்களுக்காக தான் இந்த நான் போராட்டத்தை நடத்துகிறேன், ஜஸ்டிஸ் வெளியில் வரணும்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட எந்த எவிடன்ஸுமே, அவர் ஃபேனுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. தட் இஸ் நாட் ஒன் சிங்கிள் ஃபோட்டோகிராஃப். அண்ட் சில விஷயங்கள் சிட்டுமல்லு சொல்கிறதையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து கேஷுவலாக எடுத்துக்க முடியாது. பிகாஸ் அந்த 6 ஏக்கர் நிலம் சௌந்தர்யா அவங்களோட நிலத்தில் இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோகன் பாபுவோட ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து சௌந்தர்யாவோட அந்த 6 ஏக்கர்ஸ் லேண்டில் இப்போ குடியிருக்காங்க. ஸோ இது ஹவு, ஒய், வாட் இஃப், ஒய் நாட், all these things queries police or investigation தான் நமக்கு தெரிய வரும். So till such time we need to wait. So justice always need to come to the limelight. Justice should never get into the dark or shy away.
let it take so many of years, but genuine life is lost. அவங்க அந்த டைம் 2 months ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்ட்ரஸ். சௌந்தர்யா நடிச்சாங்கனாலே எல்லா ஃபேமிலிஸுமே இந்த மூவி போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு க்ரூசம் டெத் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது. இஃப் இட் இஸ் அ நேச்சுரல் இன்சிடென்ட், இட் இஸ் ஒன்லி அ டெக்னிக்கல் எரர். May her soul rest in peace. But if it has been, and as per Chettimalu's accusation, if it would have been a planned murder, then the accused need to be bring to the justice and punished accordingly. So let's wait what happens, friends. Fine, friends. Neenga Soundarya voda in the mysterious accusation after 22 years by Chettimalu, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது what is your opinion? What could have got transpired in her case? ன்றது உங்களோட ஒப்பீனியனா இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு ரூமரா இல்ல இட் இஸ் a ரியாலிட்டியா இல்ல what is the news you people have come across in these cases? Please DM. And any topic, any news or anything which could be really which could tickle our minds or thought or for a positive society where we can all bring in spread positivity, and the more topics either irundhalum please DM to us. Me and my team will be really glad to come out with such interesting topics to you. So till next time, stay safe. God bless you all. Goodbye, friends.